இது ஒரு 2 மணி நேரம் ஒரு மூவி ஸ்டைலில் தான் நடந்தது. ஒரு 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதெல்லாம் ஸோ எம்ஓயு போடுறது இஸ் நாட் தி மைல்ஸ்டோன். நான் என்ன நினச்சேன், இந்த கவர்மெண்ட் வந்த உடனே வெள்ளை அறிக்கை ஃபைனான்ஸுக்கு கொடுத்தாங்க, வெள்ளை அறிக்கை இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ வெள்ளை அறிக்கை தொழில்துறைக்கு ஏன் வரல? இவங்ககிட்டயே இருக்கிறவங்களை வச்சுன்னு பண்ணுறதில்ல ரிப்போர்ட். அதை வாங்கிட்டு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரெசன்டேஷனை எடுத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும். எங்களுக்கு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, போன கவர்மெண்ட்டில் கடைசியாக அவர்கள் செல்வதற்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணோம். 2 தொழிலதிபர்களுக்கும் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு 5 அந்த மினிஸ்டரே ஏன் இல்லை, மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை அவர் உட்காந்துருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் காணாம, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பெரிய ஃபாரின் டெலிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, ஃபாரின் பீப்புளும் ரொம்ப பார்க்கல. இது என்னன்னே புரியல. 4000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 200 பேருக்கு வேலை வாய்ப்பு, 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 1500 பேருக்கு வேலை வாய்ப்பு. இந்த இது ஒரு காமிக்கா போயிடக்கூடாது. முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நேற்று பேசி அறிக்கை விட்டுருந்தாரு. இல்லை, நான் அவர்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்த்தேன். அவருக்கு இதற்கு முன்னாடி பவரில் இருந்த பொழுது தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தொழில் முனைவோர் சங்கத்தின் தேசிய தலைவர் கே.இ. ரகுநாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் மோகன் சார். தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களுக்கு கடந்து விட்டது. அந்த 100 நாட்களை இது பண்ணுற மாதிரியா இன்வெஸ்டர் மீட் நடத்தியிருக்காங்க. அதாவது 100 நாட்களில் 1 லட்சம் கோடி முதலீடு எடுத்துகிட்டு வரணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஐடிசி கிராண்ட் சோழா ஹோட்டலில் ஆகஸ்ட் 13 நடத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதோட பாசிட்டிவ் என்ன அது சார் இருக்குது? தொழில்துறையை பொறுத்தவரை எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அது ஒரு விழா தான். நம்பிக்கையை கூட்டக்கூடிய ஒரு விழா நிகழ்வுகள். நேற்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 97 கம்பெனிஸு எம்ஓயு கையெழுத்து போடுறத பார்க்குறோம். பல முறை நடந்த நிகழ்வுகள். நேற்றைக்கு இவர்களது முதல் நிகழ்வு. செல்வி கீர்த்தனா அவர்கள் ஒரு தொழில்துறை அமைச்சராக ஒரு 100வது நாள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வியப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு முதலமைச்சருடைய ஒரு இன்ஃபார்மல் ப்ரெசன்ஸ் அங்கே பார்க்க முடிஞ்சது. ஒரு இறுகிய முகத்தோடு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஈவெண்ட்டாக அது இருந்தது. யூஸ்வலாக ரைட் சைடில் மேலே ஏறுவாங்க, வருவாங்க, டாக்குமெண்ட்டை மாற்றிப்பாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, கை கொடுத்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. இந்த முறை முதல்வர் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்கிட்டையும் குறைந்தது ஒரு நிமிடம் 2 நிமிடம் பேசினதை பார்த்தோம். அவங்க இவருக்கு கிஃப்ட் கொடுத்ததாகட்டும், அல்லது செல்ஃபி எடுத்துக்கிறதாகட்டும், அல்லது அவங்கக்கிட்ட ஒரு அட்டென்டிவாக பேசுகிறத பார்த்தோம். தட் ஹேஸ் மேட் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது. ரெண்டாவது பொதுவாக ஒரு முதலமைச்சர் வருகிறார் அப்படின்னா பின்னாடி அவருடைய செக்ரட்டரி உட்காந்துருப்பாங்க, அல்லது ப்ரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு யார்கிட்ட என்ன பேசுகிறார். இவர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சேரில் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஹி வாஸ் லைக் எனி அதர் பர்சன். அந்த ஸ்டேஜில் இருந்ததை பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மூன்றாவது, ஒரு ஹரிபரியில் ஒரு டைம் பவுண்டான ஒரு நிகழ்வாக இல்லாமல் அப்படியே அது ஃப்ளோ நல்லா இருந்தது. நான்காவது, பொதுவாக முதலமைச்சர் கலந்துக்கிற ஈவெண்ட்டில் தனியாக ஒரு போடியம் முதலமைச்சருக்குன்னு தனியாக இருக்கும். இந்த முறை அந்த மாதிரி எதுவும் போடியமே இல்லை. 2 போடியம் இருந்தது. ஒன்று எம்சி பண்ணுறவங்க உபயோகப்படுத்தினாங்க, இன்னொன்று பேசுகிறவங்க உபயோகப்படுத்திட்டாங்க. அதுவே ஒரு டவுட்டாக இருந்தது, ஏன் தனியாக இவருக்கு இல்லை அப்படின்றது இருந்தது. இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதுக்கு ஒரு தீம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, விஷன் டு விக்ட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. வைப்ரண்ட் குஜராத்தை பார்த்துருக்கோம், லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துருக்கோம், காட்ஸ் ஓன் கண்ட்ரியை பார்த்துருக்குறோம், சன்ரைஸ் ஸ்டேட்டுன்னு பார்த்துருக்கோம் ஏபியை. இப்போ தமிழ்நாட்டுக்கு விஷன் டு விக்ட்ரின்னு ஒரு டேக்லைனை கொடுத்துருக்கிறத பார்த்தோம்.
ரொம்ப குறுகிய காலத்தில் ஏற்பாடுபடுத்தப்பட்ட அதான் ஒரு சார் இது நிகழ்வு. ஒரு பிளான் போட்டு ஒரு திட்டமிட்டு நடந்த நிகழ்வோ தெரியல, டக்குன்னு ஒரு அவசர கதியில் எடுத்துப்பட்ட முதலீட்டாளர் மாநாடாக தான் பார்க்கப்படுது. அப்படிதான் பார்க்குறீங்களா சார் நீங்க? நார்மலாக ஒரு ஜிம், அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் நடத்தினாக்க 3 மாதத்திலிருந்து 6 மாதம் பிளான் பண்ணுவாங்க. சில செக்ரட்டரிஸு நிறைய கண்ட்ரீஸுக்கே போய் அங்கிருந்து டெலிகேஷன்ஸை வர வைப்பாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏன் எம்ஓயு போடணும் முதற்கொண்டு, எம்ஓயு எப்படி கன்வெர்ட் ஆகுன்றது முதற்கொண்டு, எந்த இடத்துல போட போகிறாங்கன்றது முதற்கொண்டு எல்லாம் பேசுவாங்க. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டில் இருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஈவெண்ட்டாக ஒரு ஜிம் நடக்கும், ஒரு திருவிழா போல தான் நடக்கும். இது ஒரு 2 மணி நேரம் அகெயின் ஒரு மூவி ஸ்டைலில் தான் நடந்தது. சிஎம் வர்றாரு, ஒரு ஃபோட்டோ ஆப்ரேட்டிவ் செஷன் அங்கே ஒரு 1,00,000 கோடி அப்படின்றது இருந்தது. அதை முடித்த உடனே ஸ்டேஜ், மீதி பேர் வராங்க. ஸ்டேஜில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவர் இந்துஜா, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லோக்கலில் இருக்கிறவங்க உல்லா, இவங்கெல்லாம் ஸ்டேஜில் இருக்காங்க. ஒரு நிகழ்வு டக் 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 டக்னு போகுது. எண்ட் ஆஃப் த டே பொதுவாக மக்கள்கிட்ட பரவி இருக்கிறது 2 தானே. ஒன்று, அவர் ப்ரெஸ் அங்கே இருந்தவங்கள பார்த்து கால் வலிக்குதா உட்கார அப்படின்னு கேட்ட ஒரு நிகழ்வும், சில செல்ஃபி எடுத்துக்கொண்ட தருணங்களும், சில கிஃப்டை வாங்கி பார்த்த அந்த ஜேசிபியினுடைய மினியேச்சரை வாங்கி அது பார்த்து குழந்தைத்தனமாக இருக்குது, இயல்பாக இருக்கார் முதலமைச்சர் ஒரு அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுத்தது இதுதான் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது ப்ளஸ் பாயிண்ட். என்ன எதிர்பார்ப்பு இருந்தது? என்ன எதிர்பார்ப்பு ஒரு தொழில் முனைவோனுக்கு இருக்கும். புது கவர்மெண்ட், புது சீஃப் மினிஸ்டர், புது இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் என்ன சொல்ல போகிறாங்க? ஏதாவது ஊக்குவிக்கிறபடியில் ஏதாவது பதில் சொல்ல போகிறாங்களா? சீஃப் மினிஸ்டருடைய ஃபோக்கஸ் என்ன இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு? அடுத்த 5 ஆண்டுகளில் அல்லது 10 ஆண்டுகளில் 1.5 ட்ரில்லியன் இலக்கை அடையக்கூடிய பாதைகள் என்னென்ன இருக்க போகுது? இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தேங்க் பண்ணுறாரா? அஷூரன்சஸ் ஏற்கனவே கையெழுத்து போட்டவங்களுக்கு நடைமுறையில் எந்த சிக்கலும் வராது, கண்டினியூ பண்ணுங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க போகிறாரா? அல்லது அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி தமிழகத்தில் வந்து கால் பதிக்கும் நிறுவனங்கள் 75% லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுத்தால் 2.5% எஸ்ஜிஎஸ்டியில் விலக்கும் தள்ளுபடியும், கிட்டத்தட்ட 5% எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை கொடுக்க போகிறோன்றதை பற்றி ஏதாவது லான்ச் பண்ணிட்டாரா? அல்லது பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றிய அறிவிப்பு ஏதாவது கொடுத்தாரா? அல்லது சரக்கு போக்குவரத்துக்கு தனியான வழிபாதையை தமிழகம் மொத்தம் அமைக்க போகிறோன்னு ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வந்ததா? எப்படி வந்தது? அல்லது கைடன்ஸ் பீரோ எப்பவும் போல தான் இயங்க போகுதா? அல்லது தனியாக ஒரு டிவிஷனை ஆரம்பித்து இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கனெக்ட் மாதிரி ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா? அல்லது மேனுஃபேக்சரிங்கை நீங்கள் பண்ணுங்கள், லாஜிஸ்டிக்கை கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி ஒரு பொருளை தயாரித்து முடித்தவுடன் அங்கேருந்து பிக்கப் பண்ணி ஏற்றுமதி பண்ணுற வரைக்கும் இருக்கிற ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறாரா? அல்லது இந்தியா யூகே ஒப்பந்தம், ட்ரேட் அக்ரிமெண்ட்டு இப்போ எல்லாராலையும் பேசப்பட்டது. மிகச்சிறந்த ஒப்பந்தம். ஒரு 60,000 கோடி பொருட்கள் இந்தியாவிலிருந்து 0% டியூட்டியில் யூகேக்கு போகுதுன்னு பேசினோம். அப்போ நம்ம அதில் ஒரு இலக்கை உண்டு பண்ணி யூகே எஃப்டிஏ ட்ரேட் சென்டர்னு ஒரு ஜோனை க்ரியேட் பண்ணி, யாரெல்லாம் யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ இங்கே வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தனி வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறேன், 60,000 கோடியில் 30,000 கோடி தமிழகத்துலேருந்து போனோம் அப்படின்னு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோ அல்லது ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டோ, டாரிஃப்னால் அடி வாங்குறவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடுகளை பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் வாங்கின ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. அவங்கள இண்டஸ்ட்ரிக்கு எப்படி கொண்டு போகிறோன்றத பற்றியான அறிவிப்புகள் சிஎம் பேசியிருக்கணுன்றது எதிர்பார்ப்பு. அவர் பேசாதது நிச்சயமான ஒரு வருத்தம். ஆனால் இந்த அறிவிப்புகள்லாம் வருங்காலங்களில் அவங்க வெளியிடுவாங்களா சார்? நேற்றே பேசி இருக்க நிர்பந்தம் அப்படி இல்லை சார். ஒரு விழா அப்படின்னு எடுத்துக்கிறச்சு அதில் சொல்லப்படுகிற செய்திகள் தான் முக்கியம். அப்போது வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இவருடைய சில அறிவிப்புகளால் ஈர்க்கப்பட்டு வரணும். இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சு போயிடுது. 97 பேர் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, யார் வாங்குறாங்க.
4 விதமாக பிரிச்சுக்கிட்டாங்க ஈவெண்ட்டை. பார்த்தீங்களா? பார்த்தோம் சார். முதல் ஈவெண்ட் வந்து எம்ஓயு கையெழுத்து போடுறது. சரி, இந்த எம்ஏ கையெழுத்துறதுலேயே இப்போ இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எம்ஏ கையெழுத்து போடுறாங்க. கடந்த காலங்களில் திமுக அதிமுகலாம் கையெழுத்து போடுறாங்க. இப்போ எம்ஏ சைன் பண்ணால், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா இப்போ சைன் பண்ணால் உடனே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை பண்ணாமல் கூட போகலாங்களா? இல்லை எந்த நிர்பந்தம் இல்லை சார். எம்ஓயு அப்படின்றது ஒரு பெரிய பைண்டிங் டாக்குமெண்ட்டாக கிடையவே கிடையாது. புரிந்து உணர்வு ஒப்பந்தம், அவ்வளோதான் அது பேர். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நம்ம 2 பேரும் பேசச்ச ஒரு ஐடியாவை சொல்கிறீங்க, நான் இதை ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் சார் அப்படின்றீங்க. நான் உடனே என்ன சொல்கிறேன், வாங்க முகமது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், அப்படி ஆரம்பிக்கிற பட்சத்தில் எங்ககிட்ட ஆரம்பிங்களேன், உங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் நம்ம என்ன தரலான்னு உட்காந்து பேசலாம், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுங்களேன் அப்படின்றேன். நீங்களும் சரின்றீங்க, ஒரு கையெழுத்தை போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தான் கேமே ஆரம்பிக்கும். நார்மலாக இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கே போட போகிறோன்னு முடிவு பண்ணுறது, லேண்ட் எங்கேன்னு முடிவு பண்ணுறது, அப்ரூவல் ப்ராசஸ் முடிவு பண்ணுறது, மார்க்கெட் எங்கேன்னு முடிவு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியை கட்டுறது, அதுக்கப்புறம் மெஷினரிஸை வர வைக்கிறது, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டு, ட்ரையல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்ரூவல் வாங்குறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ அல்லது லோக்கல் மார்க்கெட், இவ்வளவு படிக்கல். அதான் சார், இந்த ஒப்பந்தம் போட்டது பிறகு கூட ஒரு ஆந்திராவுக்கு போகிறதோ, ஒரு கர்நாடகா, மகாராஷ்டிராவுக்கு போகிற பல நிறுவனங்கள் போயிருக்காங்களே சார். தமிழ்நாட்டில் ஒப்பந்தம் போட்டுட்டு போயிருக்காங்களே சார், சூழ்நிலை சரியில்லை, இல்லை நம்ம பண்ண வேணாம், இங்கே இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் சில எண்ணங்கள், சில முடிவுகள் மாற்றப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கும். கடந்த 2-3 வருடங்களாக ஒரு ஸ்திரமற்ற நிலைமையில தான் தொழில்துறை இயங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்குறீங்களா, குளோபலி? வேர்ல்டு வைட். அது டேரிஃப்னால இருக்கலாம், அமெரிக்கா டேரிஃப்னால ஒரு ஸ்திரமற்ற ஒரு நிலை, வார்னால இருக்கலாம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்ச பார்க்குறோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தடைகளை பார்க்குறோம், கிடைக்காத நிலைமையை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரமற்ற நிலைமையில் சில பேர் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. முதலீடுகளை எப்படின்னா, ஒரு எம்ஓயுன்றது முதல் கட்டம் தான், இது ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. நேஷ்னல் லெவலில் ஆவரேஜாக ஒரு 20-25% 25% தான் கன்வர்ஷன் ரேட் இருக்கும். எங்களுக்கு ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, போன கவர்மெண்ட்டில் கடைசியாக அவர்கள் செல்வதற்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. 2000 ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆஃப் தி கைடன்ஸ் பியூரோ இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப், அதில் என்ன சொன்னாங்க, 640 ஒப்பந்தத்தில் எவ்வளோ வந்திருக்கு, 73% எங்களுடைய கன்வர்ஷன் ரேட்டுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணோம். நான் என்ன நினச்சேன், இந்த கவர்மெண்ட் வந்த உடனே புதுசாக வந்திருக்காங்க இல்லையா, எது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த கட்ட பில்டிங்கை பண்ண முடியும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சால் தானே பில்டிங் போக முடியும். வெள்ளை அறிக்கை ஃபைனான்ஸுக்கு கொடுத்தாங்க, வெள்ளை அறிக்கை இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அப்போ வெள்ளை அறிக்கை தொழில்துறைக்கு ஏன் வரல, வந்திருக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், வந்த உடனே அமைச்சராக வந்த உடனே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, கிறிசில் மாதிரி அல்லது மெக்கன்சி மாதிரியான ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு, இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எல்லோரும் எம்ஓயு போட்டுட்ருக்கோம், ஏதோ ஒரு டேட்டா இங்கே இன்டர்னலாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்களுக்கு இதை ஆய்வு செய்து எவ்வளவு முடிஞ்சு போனது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது, பாதி இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததோ அல்லது எவ்வளோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எவ்வளோ, வராதது எவ்வளோ, வேறு மாநிலங்களுக்கு போனது எவ்வளோன்னு எங்களுக்கு ஒரு ஒளிவுமறைவற்ற ஒரு நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க. ஏன் போனாங்கன்ற காரணங்களை அடுக்குங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை முதல்ல வாங்கியிருக்கணும். இவங்ககிட்டயே இருக்கிறவங்கள வச்சுன்னு பண்ணுறதில்ல ரிப்போர்ட். அதை வாங்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ப்ரெசன்டேஷனை எடுத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும், செக்ரட்டரி என்ன பண்ணியிருக்கணும், விட்டு போகிறவங்கள முதல்ல பார்த்துருக்கணும். நீங்கள் ஏன் போகிறேன்றீங்க, போகாதீங்க, எங்ககிட்ட வாங்கன்னு. இப்போ கிட்டத்தில் ஒரு நியூஸ் வந்து தெரியுமா, ஷிப் பில்டிங்கை ஒரு பெரிய ஒரு ஷிப் பில்டிங் மசாகான் டாக் ஆந்திராவுக்கு போகுதுன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அன்றைக்கி சாயங்காலமே மசாகான் டாக்கை பார்த்துருக்கணும். ஏன் நீங்கள் போகிறீங்க, எங்ககிட்ட இருக்கீங்க தமிழ்நாட்டில், நான் பண்ணித்தரேன். ஐ ஆம் த நியூ மினிஸ்டர் நவ், அவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் வெரி டைனமிக் நவ், we are giving corruption free government now, come ask what you want சொல்லியிருக்கணும். சொல்லலை. அந்த ரிப்போர்ட்டை படித்ததுலேருந்து ஒரு சில சாராம்சம் கிடச்சிருக்கும். அப்போ நேற்று மீட்டிங்கில் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும், கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்தில் இத்தனை முதலீடுகளை நாங்கள் ஆய்வு செய்ததில் இவ்வளவு முதலீடுகள் கன்வெர்ட் ஆகிருக்கு, பிரச்சனைகளை சொன்னாங்க என்னென்ன இருக்குதுன்னு. நான் தலைவர்கிட்ட பேசியிருந்தேன். மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் லான்ச் பண்ணுறோம்,
கைடன்ஸ் பீரோவில் தனியாக ஒரு செல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு எஃப்டிஏ அக்ரிமெண்ட்டுக்காக நாங்கள் ஒரு செல்லை உருவாக்கியிருக்கோம். அந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டாக இருந்தீங்கன்னா, அப்போ யூகே அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அமெரிக்கனுக்கு எஃப்டிஏ அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக ஈடுபட்டு இருந்தீங்கன்னா இதில் அவங்கள அணுகலாம். ஹேண்ட் ஹோல்டிங் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எஸ்டேட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், கிளஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். மல்டி ஃப்ளோர்டு பில்டிங்கில் நாங்கள் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி ப்ளக் அண்ட் கீ டைப்பில் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ப்ரொவைடட் உங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கணும், இவ்வளோ வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும், லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும். இதை மாதிரியான தரவுகள் எல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்க்குற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கும் இதுதான் நம்ம கேட்டோம், இது நடக்க போகுது, நம்ம போகலான்ற நம்பிக்கை வரும். அதை முடித்ததுக்கப்புறம் சிஎம் வந்து அல்லது அங்கே டேபிள்லேயே இருந்த 2 தொழிலதிபர்களுக்கும் எந்த வேலையும் இல்லாமல் சும்மா நின்றுக்கிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு 5 நிமிடமாவது பேச அனுபவிச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஒரு மனிதரே வந்து கிட்டத்தட்ட 25,000 கோடி தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர், ஹிந்துஜா. அவருக்கு ஒரு 5 நிமிடத்தை பேச கொடுத்து அவர் ஏன் தமிழகத்தில் நான் வரேன்றதை பற்றி ஒரு 2 வார்த்தை அவர் சொன்னால் அவர் சொல்கிறது வேறு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். உள்ளாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தமிழகத்தில் இஸ் த பெஸ்ட்டுன்னு ஒரு 2-3 நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது, ஊக்கமிக்கிற வார்த்தைகள் வரும் பொழுது நல்லா இருந்திருக்கும். எம்எஸ்எம்இ மினிஸ்டர் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் நிச்சயமாக இருந்திருக்கணும் ஸ்டேஜில். தொழில்துறைன்றது சிறு குறு தொழிலும் பெரும் தொழிலும் இணைந்து தானே. நேற்றைக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டதில் கிட்டத்தட்ட 40% நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ தான். எம்எஸ்எம்இ செக்டர் கீழே தான் வராங்க. எம்எஸ்எம்இயில் வர்றவங்க 200 கோடி, 150 கோடி, 300 கோடி, 500 கோடி வரை எம்எஸ்எம்இ. அப்போ அவங்கள வந்து அந்த மினிஸ்டரே ஏன் இல்லை, மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறை அவர் வந்து உட்காந்துருக்கணும். சீஃப் மினிஸ்டர் அப்போ பேசும்பொழுது இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க, இந்த 100 நாட்களுக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் செட்ரேட் பண்ணிட்டோம், இந்த போர்ட்டல் ரெடி அப்படின்னு அந்த போர்ட்டலை பற்றி சொல்லியிருக்கணும். எங்கள் தமிழகத்தில் 560 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 67,000 டாக்டரேட் படித்த வல்லுநர்கள், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவ்வளவு இன்குபேஷன் சென்டர் இருக்குது, இவ்வளவு இனோவேஷன் சென்டர் இருக்குது. இதில் நாங்கள் வந்து தனியான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டிவிஜுவல் அமைப்பை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த அமைப்பு வந்து நீங்கள் யார் வேணாலும் அணுகலாம். உங்கள்கிட்ட பொருள் இருந்தால் அதை பைலட் பண்ணுறது எங்கள் காலேஜில் பண்ணி கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் இன்டர்ன்ஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டேட்டா சென்டர் மாதிரி அங்கே வச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு தகவல்களை நாங்கள் தரோம், ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், சொல்லிடலாம்ல. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டர் ஒரு கண் துடைப்பாக நீங்கள் பார்க்குறீங்களா சார்? சும்மா இப்போ ஆட்சிக்கு வந்துட்டோம், இப்போ வந்துட்டு ஒரு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மீட் பண்ணாங்க சார்? இல்லை, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாது. சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம ப்ரெசன்ஸை காமிக்கிறதுக்காக பண்ணுறது. நானும் இருக்கேன், அதான் சார் கூட்டத்தில் நானும் இருக்கேன். இல்லை, இந்த தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் மேப்பில் இருக்குது, இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, மறுபடியும் எல்லாரும் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் இது அப்படின்றது ஒரு ஒலிபெருக்கி மாதிரி மேக்னிஃபை பண்ணுறது. 2வது, தொழில்துறை அமைச்சர் தன்னுடைய பங்களிப்பு இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு சீஃப் மினிஸ்டருக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் இது நடந்திருக்கலாம். V2V, அதாவது விஷன் டு விக்ட்ரி அல்லது வெற்றி அப்படின்ற ஒரு தமிழ்நாடு. இதில் ஃபோக்கஸ் வந்து நம்ம இந்த ஈவெண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இம்ப்ரெஸ் யாரை? சீஃப் மினிஸ்டர். ஆனால் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கணும். ஆனால் இம்ப்ரெஸ் யாரை பண்ணியிருக்கணும்? தொழில் முனைபவர்களை பண்ணியிருக்கணும், இன்வெஸ்டர்ஸை பண்ணியிருக்கணும், தொழில் பண்ணுற அசோசியேஷன்ஸை கூப்பிட்டுருக்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் காணாம இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஏன் இல்லைன்னு தெரியல. அமால்கமேஷன்ஸ் இல்லை, டிவிஎஸ் வரல, முருகப்பா குரூப்பில் எதுவும் ரெப்ரசன்டேட்டிவ் நான் பார்க்கல. ஸோ பெரிய ஃபாரின் டெலிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, ஃபாரின் பீப்புளும் ரொம்ப பார்க்கல இது. ஸோ அப்போ நம்ம வந்து குட் ஈவெண்ட், ஒரு 2 மணி நேரம் நடந்த ஈவெண்ட். சிஎம் வாஸ் வெரி கேஷுவலாக இருந்தார், நிறைய இம்ப்ரெஸ் பண்ணார். சில 4 விதமாக நான் சொன்ன மாதிரி எம்ஓயு கழுத்து போடுற ஒரு செரிமனி, முடிந்த சில நிறுவனங்களுக்கோ அல்லது பூமி பூஜை போடக்கூடிய சில நிறுவனங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது, ஒரு 10 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கு, இதெல்லாம் வந்து சினிமாவில் வர்ற மாதிரியான காட்சிகள்.
எல்லா சினிமா காட்சியாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படின்னு இல்லை, எல்லாம்னு சொல்ல முடியாது. இல்ல, இல்ல, இப்போ ஒரு 10 நேற்று பேருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கறதுனால பார்க்குற யாருக்காக இருந்தாலும் உடனே தெரியும். பட் அது ஒரு சிம்பாலிக் ஷாட். ஐ எம் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது. ஸோ என்ன ஜாப் ஆனால் காமன் பீப்புள் பார்க்குறப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஒரு தொழில் முனைவர் பார்க்குறப்போ வேற எங்களுடைய பார்வையில் இதெல்லாம் குட் ஸ்டேஜ் மேனேஜ்டுன்னு சொல்லிட்டு போயிடுவோம், தாண்டி போயிடுவோம். ஏன்னா எம்ஓஇ எப்படி போடுவாங்கன்னு தெரியும். அதுலேயே நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு தொழிலதிபர்கிட்ட கேட்பாங்க, சார் என்ன பண்ணுறீங்க, எப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்கன்னு. போன வாரம் எங்களை வந்து கைடன்ஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு எம்ஓஇ போடலாம் வாங்கன்னாங்க. நல்லா ஸ்பீடாக வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இன்னைக்கு ஒரு முழுமை அடைஞ்சது, நல்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எம்ஓஇ போடுறது இஸ் நாட் தி மைல்ஸ்டோன். இந்த ப்ராசஸ் டைம் எவ்வளோ சார் இருக்குது? 1 வீக்கில் முடிச்சிருவாங்களே எப்போவுமே எது இந்த எம்ஓஇ போடுற ப்ராசஸ்? இல்லை இல்லை, எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? இல்லை தம்பி, ஒரு 100 எம்ஓஇவில் நம்ம கன்வர்ஷன் ரேட் எவ்வளோன்றது தானே முக்கியம். ஸோ நல்ல முறையில் செலெக்ஷன் நல்லா இருந்தால் அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வரேன்னு சொல்கிறச்சே உங்கள் இது என்ன, இப்போ போட வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு வாங்க, அப்புறம் பண்ணலாம். முதல்லையே நீங்கள் போங்க, கோயில்பட்டி பக்கத்தில் லேண்டெல்லாம் பார்த்துட்டு வாங்க, எந்த லேண்டுன்னு சொல்லுங்கள், அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள், நிச்சயமாக அங்கே வருவீங்களான்னு சொல்லுங்கள். மீன்ஸ் என்ன இருக்குது உங்ககிட்ட, என்னென்ன டெக்னாலஜி எங்கேருந்து வெட்டாயிருக்கு, மார்க்கெட் இருக்கா உங்களுக்கு, நீங்கள் எனக்கு தேவைதானா, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, ஏமாத்தினவனா, ஏதாவது பேங்க் லோன் வாங்கிட்டு ஓடி போனவரா, உங்களுடைய ஃபைனான்ஷியல் மசில் பவர் என்ன, நிஜமாக எப்படி நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறீங்களே 2000 பேருக்கு கொடுப்போம். நேற்றே பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னன்னே புரியல, 4000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 200 பேருக்கு வேலை வாய்ப்பு, 200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அது அதுலேயே ஒரு குழப்பமான ஒரு இதாக இருக்குது. இந்த இது வந்து ஒரு காமிக்காக போயிடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு டேட்டாஸ், ப்ரொஃபஷனலிசம் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருக்கணும். அதை தான் நான் சொன்னேன். நான் இதெல்லாம் இல்லாமல் ஒரு 10 பேருக்கு ஜாப், என்ன ஜாபு, பர்மனன்ட் ஜாபா, டெம்பரரி ஜாபா, ஸ்கெலட்டன் ஜாபா, கான்ட்ராக்ட் ஜாபா, வாட் சேலரி, என்ன இது, சும்மா ஒரு 10 பேர் வர்றது காட்சி. ஸோ இது இல்லை எம்ஓயு. நம்ம ஆக்சுவலாக நம்ம மூவ் பண்ண வேண்டியது, இதுவும் பண்ணலாம், இதுவும் வந்து இன்டியூஸ் பண்ணணும். பட் இதை இன்னும் நிறைய பெட்டராக, முதல் ஃபங்க்ஷன் அப்படின்ற பொழுது, சிஎம் உட்காந்துருக்கிற ஃபங்க்ஷன்ற பொழுது எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு தானே மீட்டிங் எடுக்கிறார், தானே மைக்கை பிடிச்சின்னு சொல்கிறாரு, என்னென்ன நான் பண்ண போகிறேன், என்னெல்லாம் நான் கொண்டு வரேன், அவருடைய விஷனை சொல்கிறாரு. இப்போது ஒரு ஏரோஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அவருடைய விஷன் என்ன சொல்கிறாரு, இந்தியாவினுடைய ஸ்பேஸ் மிஷனில் ஆந்திர பிரதேஷ் முதல் மாநிலமாக இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணுனாலும் சொல்லுங்கள், நான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ தான் மேலே உட்காந்து என்னை கேட்டார் அவர், இப்போவே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், அதை நான் அவருக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்க, இப்படி தானே பேசுகிறாரு. அப்போ நேற்றைய ஸ்டேஜ்லேயே சீஃப் மினிஸ்டர் அவருக்கு பக்கத்தில் ஹிந்துஜா, இந்த பக்கத்தில் உள்ளா உட்கார வச்சுருக்கணும்ல, அப்போ அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போது இதை இப்போ தான் நான் பேசினேன் அவர்கிட்ட, ஏன் நீங்கள் வந்து 25,000 கோடி இங்கே முதல் பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பண்ணுறேன் சார், ஆனால் இங்கே வந்து எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆந்திராவில் சீப் லேபர் கிடைக்கிது, இடம் சீப்பாக கிடைக்குதுன்னாரு. நான் இப்போவே ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். நான் கேட்டேன் தொழில்துறை அமைச்சரை, நம்ம தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் மேனிஃபெஸ்டோவில், லோக்கல் தமிழை இது பண்ணாக்கா 5% எலக்ட்ரிசிட்டி ரிபேட் தரோம், 2.5% இங்கே சொல்லிடலாமா, அவரையே நம்ம இது பண்ணிடலாமா, அங்கேயே அறிவிச்சிருந்தா ஒரு ஆக்ஷன் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆக்ஷன். ஸோ இதை மாதிரியான ஆக்ஷன் இருந்ததுன்னா அதுதான் பேசும் பொருளாக ஆயிருக்கும். மீதி இல்லை, பேசும் பொருள் என்ன ஆயிருக்கணும், தமிழ்நாடு இஸ் கோயிங் டு கிரியேட் சரக்கு வாகன போக்குவரத்துக்கு தனி பாதைகளை அமைக்க போகிறாங்களா, வெரி குட். அப்போ லாரி, நான் வந்து இங்கே சென்னை ஷிப்பிலேருந்து ஒரு மெட்டீரியல் இறங்கிச்சுன்னா அந்த லாரி தனியான ஒரு பாதையில் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துட போகிறதா, டோல் ஃப்ரீ கொடுக்குறேன்னு சொல்கிறாரா, லாரிகள் இல்லாத, லாரிகள் மட்டுமே ஓடக்கூடிய ஒரு தடம் கொடுக்குறாரா, எக்ஸலண்ட். பரந்தூர் விமான நிலையத்தை இன்னும் ஸ்பீடப் பண்ணி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறாரா, அல்லது இன்னொரு விமான நிலையத்தை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரா, ஹொசூர் விமான நிலையத்தை நிச்சயமாக நம்ம கொண்டு வரணும்னு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கா. ஏன்னா நம்ம அந்த பக்கம் பார்க்குறோம், சிஎம் ஆஃப் கர்நாடகா சிவகுமார் எங்கேஜிங் வித் பீப்புளை பார்க்குறோம், சந்திரபாபு நாயுடு பேசுகிறத பார்க்குறோம், தெலுங்கானா ரெட்டி ரேவந்த் பண்ணுறதை பார்க்குறோம், ஒரிசாவில் இப்போ வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு.
யூபியில் பண்ணிட்டு அப்போ நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ எம்எஸ்எம்இ மினிஸ்டர் மேலே இருந்திருக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் வந்து சிஎம்க்கு பக்கத்தில் உட்கார வச்சுருக்கணும், சிஎம்னுடைய ஸ்பீச் இருந்திருக்கணும், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் தரவுகளை வெளிப்படுத்தி இருக்கணும், டேட்டாவோட பேசியிருக்கணுன்றீங்களா? தரவுகள் போன ஆட்சியில் சொன்னாங்களே 673 MOUs, அதில் நாங்கள் வந்து இந்த மெக்கன்சி நிறுவனத்தை வச்சு நாங்கள் சொல்லலை, ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனை வச்சுருந்து கேட்டிருந்தோம். அவங்க சில இன்புட்ஸ் கொடுத்ததில் இதெல்லாம் மாற்றினால் இண்டஸ்ட்ரி இன்னும் சிறப்பாக வளரும், அடைப்பு இல்லாத ஃப்ளோ இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். நானும் செக்ரட்டரியும் வி வெண்ட் அண்ட் டிஸ்கஸ்ட் வித் சிஎம். அவர் எங்கள் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னார், எது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையோ அதை பண்ணி கொடுங்க, எவ்வளவு சீக்கிரமாக வேலைவாய்ப்புகள் நம்ம மக்களுக்கு வருமோ அதை ஏற்படுத்தி கொடுங்க, இவ்வளவுதான் சொன்னார். உடனே நாங்கள் வந்து நிதி அமைச்சரை பார்த்தோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், இதோ இப்போ அனௌன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு டைனமிக் ஆக்ஷன் ஓரியன்ட், ரிசல்ட் ஓரியன்ட் பீப்புள். நாங்கள் அடுத்த ஜிம்மு வந்து நாங்கள் வந்து முழுமையடைந்த ஃபேக்ட்ரியை போடணுன்றது தான் எங்கள் இலக்காக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு டைம் கூட இல்லாததெல்லாம் சார் இந்த மீட்டப் நடந்திருக்கு. ஒரு ரிசர்ச்சுக்கான டைம் இல்லை, பண்ணுவாங்க. தே ஆர் லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி ஸ்டெப் தே மேக். சார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலேயும் குளோபல் நியூஸ் மீட் நடத்தியிருக்காங்க. இவங்க எடப்பாடி அவர்கள் 2019 நடத்தினாங்க. திமுக கவர்மெண்ட் வந்து 2021 நடத்துனாங்க, அப்புறம் 2024 நடத்துனாங்க. இப்படி பல ஆட்சிகள் நடத்துனாங்க. 6 லட்சம் கோடின்றாங்க, 4 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்றாங்க, இப்போ இவங்க 1 லட்சம் கோடி 100 நாட்கள்ன்றாங்க. இது எந்த அளவுக்கு சார் நம்மளுக்கு ஒரு பாசிபிளாக இருக்குது, நம்ம இது க்ரோத் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு? இது ஒரு லாஃபிங் ஸ்டாக்காக ஆகிட்டுருக்கு. த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற மாதிரி ஆகிட்டுருக்கு. லாஃபிங் ஸ்டாக். இட் இஸ் நாட் ஹவு மெனி MOUs யூ சைன்ட், இட் இஸ் நாட் ஹவு மெனி lakhs crores யூ brought. 45 லட்சம் கோடின்னு யூபியிலலாம் சொன்ன MOU வரலாறுலாம் இருக்குது. ஸோ அது இல்லை முக்கியம். என்ன முக்கியம், எவ்வளோ ஜாப் நீங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகப்படுத்தியிருக்கீங்க, என்ன மாதிரியான ஜாப் கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் தான் முக்கியம். இது தரவு சொல்லணும். தரவு என்ன சொல்லணும், பிஎஃப்ல என்ரோல் பண்ணியிருக்கிறவங்க தமிழகத்தை பொறுத்தவரை இவ்வளவு பேர் ஜாஸ்தியாக இருக்காங்க. பிஎஃப் மட்டுமே ஒரு தரவு இல்லை, இஎஸ்ஐ இருக்கலாம், பிஎஃப் இருக்கலாம், அல்லது எம்ப்ளாய்மெண்ட்டு பையிங் பவர் இருக்கலாம். எந்த அளவுக்கு வந்திருக்கு, சில டேட்டாஸ் இருக்கணும். நேற்றைய நிகழ்வுகளில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதுவரை நடக்காத ஒன்று நேற்று பார்த்தேன். ஈவெண்ட்டு முடிஞ்ச உடனே கைடன்ஸ் பியூரோலேருந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. ரொம்ப கிளியரான ஒரு டாக்குமெண்ட். எந்தெந்த கம்பெனி சைன் பண்ணியிருக்கு, எந்த இடத்துல போட போகிறாங்க, எவ்வளவு கோடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தாங்க. சிஎம்மும் அதை ட்விட்டரில் போட்டிருந்தார். ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் அப்படி எதுவும் வெளியிடல. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு டேட்டா வந்ததில்லை. நானே கேட்டிருக்கேன், என்ன சைன் பண்ணீங்க, யார்கிட்ட சைன் பண்ணீங்க, என்னன்னு சைன் பண்ணீங்கன்னு. இப்போ ஒருத்தர் நீங்கள் இவ்வளோ கோடின்னா நீங்கள் என்ன கொடுக்குறதா ஒத்துன்ருக்கீங்க அதுக்கு. ஸோ இப்போ ஒரு 100 கோடிக்கு ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வராருன்னா உங்களுடைய என்ன கொடுத்ததுனால வராரு. நீங்கள் 2 பேரும், ஒருத்தர் கொடுக்குறீங்க, ஒருத்தர் வாங்குறாரு, இது 2 சேர்ந்து மக்களுக்கு என்ன நன்மை, இது தெரியணும். டிரான்ஸ்பரன்சின்றது இதுதான்ற பொழுது எனக்கு வந்த தகவல் வந்து அதெல்லாம் ஓப்பனாக சொல்லிட்டா இன்னொரு ஸ்டேட்டில் அவங்கள இழுத்துருவாங்க, அதை விட அதிகமாக கொடுத்து அப்படின்னாரு. அப்போ நம்ம அவ்வளோ ஃப்ளிம்ஸியான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாருக்கும் எப்போ வேணாலும் வரும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஷுட் நாட் பி தட் ஃப்ளிம்ஸி. நம்ம சக்ஸஸஸ் காமிக்கணும். இப்போ ஒரு டைட்டான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இட்ஸ் அ செமி கவர்மெண்ட் தானே அது. இந்த மாதிரி நம்ம சக்ஸஸஸை காமிக்கணும், பயப்படக்கூடாது. நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள், என்னென்னு தப்பு இல்லை, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்குறீங்கன்னு தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்திருக்கணும். வரல தம்பி. சார், ஒரு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா நேற்று ஒரு பேசி அறிக்கை விட்டுருந்தார். அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று நடந்த மீட்டப் இல்லை, நான் அவர்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்த்தேன். அவருக்கு இதற்கு முன்னாடி பவரில் இருந்த பொழுது பேசிய பவர்ஃபுல் ஸ்பீச்சுக்கும் நேற்றைக்கு அவர் பேசுகிற பேச்சுக்கும் எனக்கு இன்னும் நிறைய வந்திருக்கணும் அவர்கிட்ட இருந்து தோணிது. 2-3 விஷயம் நான் பார்த்த வரைக்கும். ஒன்று வந்து ப்ரெஸ் ப்ரீப்பில் உள்ளே வரல அப்படின்னு சொல்கிறார் அவர். அதை பற்றி அவருக்கு என்ன இதில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்னா எல்லாருமே லைவாக பார்த்துட்டோம், எல்லா இடத்துலையுமே லைவாக பார்த்துட்டோம். ஸோ நமக்கு கண்டென்ட் என்ன வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாருக்கும் கிடைச்சாச்சு. ஒரு தொழில் முனைவராக உங்களுக்கு அது ஓகே, பெனிஃபிஷரியாக எனக்கு வேண்டிய அந்த கண்டென்ட் கிடைச்சாச்சு.
உள்ள ப்ரெஸ்ஸு வந்திருக்கணும். பட் ஒருவேளை ஒரு ரீசன்ஸ்க்காக அது இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் தட் இஸ் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இவர் சொல்கிறது. அதனால் அது எனக்கு அதனால் என்ன பாதிப்புன்னு தெரில. இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கணுன்றதுல மாறுதல் கருத்து இருக்க முடியாது. பட் இந்த இன்ஸ்டன்ஸில் அதை சொல்லிக்க வேண்டியது. ரெண்டாவது அவர் சொன்னார், என்னென்ன எம்ஓயு கையெழுத்து போட்டாங்கன்ற தரவுகளே இல்லைன்னார். வேற கவர்மெண்ட்லேருந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. இவங்க ஆட்சியில் இருந்தது கூட ஒரு கிளியர் டாக்குமெண்ட் வந்திருக்கு. என்ன எதிர்பார்த்துருந்தேன் நானுன்னா, அவர் இன்னும் கொஞ்சம் டேட்டா பேசிடலாம். நேற்று திறந்து வச்சாங்களே அந்த பில்டிங் எல்லாமே நாங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது. இந்த ஆட்சியில் நீங்கள் எவ்வளோ பில்டிங் கட்ட போகிறீங்கன்ற ஒதுக்கீடு உங்கள் பட்ஜெட்டில் எங்கே இருக்குதுன்னு இவர் கேள்வி கேட்டுக்கலாம். எங்கள் ஆட்சியில் நாங்கள் 640 எம்ஓயு போட்டோமே, அதில் இதான் தரவு. நான் சொல்லியிருக்கேன் இதை 73% எங்கள் கன்வர்ஷன்னு சொன்னேன். அந்த 73% சொல்கிறேன் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இருக்கிறதுல 75% நாங்களே முடிவு பண்ணது தான், நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க நீங்கன்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஒரு பக்கத்தில் தரவே இல்லைன்னு சொல்கிறார், இன்னொரு பக்கத்தில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கிற எம்ஓயில் 75% நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பேச்சே கன்ஃபியூஸாக இருக்கு. இது சொல்லணும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாதுன்ற ஒரு பயத்தில் பேசுகிற மாதிரி இருந்தது. என்னை பொறுத்தவரை நான் இன்னும் அதிகமாக தான் டிஆர்பி ராஜா அவர்கிட்டேருந்து எதிர்பார்க்க. ஏன்னா கடுமையாக வேலை செஞ்சுருக்கார். ஹி ஹாஸ் டன் ஒர்க், ஹி ஹாஸ் கான் எவ்ரிவேர். நல்ல புரிதல் இருந்தது, சப்ஜெக்ட் மேட்டர் நல்லா புரிஞ்சிருக்காரு, நிறைய திட்டங்களை, பாலிசிஸை, கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காரு. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்ட ஒரு நல்ல தொடர்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ இன்னும் ஈஷுட் ஆஃப் டோன், எப்படி தங்கம் தென்னரசு ஒரு நிதியமைச்சர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை பார்க்குறோம், அல்லது ஒரு அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் அக்ரி பட்ஜெட்டில் வாக்குவாதம் பண்ணுறதை பார்க்குறோம், ஒரு எலக்ட்ரிசிட்டியை பற்றி பேசும்பொழுது அதை பற்றிய புரிதலோடு பேசுகிறத பார்க்குறோம். அப்போ இண்டஸ்ட்ரின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பில் அமைச்சராக இருந்த டிஆர்பி ராஜா கிட்ட இருந்து நேற்றுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான இதுவாக இருந்திருக்கும். அவர் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணலை, ஏன் சிஎம் பேசாததுன்னு தெரியல. அவர் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணலை எம்எஸ்எம்இ மினிஸ்டர் மேலே உட்காராத, அவர் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணலை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை ஏன் நீங்கள் கூப்பிடல நேற்று ஃபங்க்ஷனுக்குன்னு, அவர் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணலை ஏன் நீங்கள் இந்துஜாக்கு பேசுகிறதுக்கு அனுமதி தரலன்னு, அவர் ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணலை மீதி பேரை ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஏன் கொண்டு வரலன்னு, அவர் ஏன் பேசலை இந்த இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூஷனை பற்றி ஏதாவது புது அறிவிப்பு நீங்கள் கொடுத்துருக்கணும், உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொன்னதையாவது நீங்கள் சொல்லியிருக்கணும், தொழில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியாக என்ன தீர்வு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்கணும். இது மாதிரி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக அவங்கள ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக அவர்களை ட்ரிகர் பண்ணி, அப்போ உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அடுத்த ப்ரோக்ராமில் இதெல்லாம் நான் கொண்டு வரேன், இந்த மாதம் ஆகஸ்ட்டு நாங்கள் அடுத்தது டிசம்பரில் பண்ணலான்ட்டு இருக்கோம், அதுக்கு இப்போவே வேலைகளை துவக்கிட்டோம், 8 கண்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் டெலிகேஷனை கொண்டு வர போகிறோம், 8 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை உருவாக்க போகிறோம், 3 எஃப்டிஏ அக்ரிமெண்ட்ஸை நாங்கள் எடுத்து டேபிள் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ப்ளக் அண்ட் ப்ளே டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஷெட்டை கொடுக்க போகிறோம், 1 ஏக்கர் கூட தேவையில்லாத விஷயத்துக்கு யார்கிட்டையும் கொடுக்க போகிறதில்ல, பர் கேபிட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வர போகிறோம். பர் கேபிட்டா, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர் இடத்துல எவ்வளவு வேலைவாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். சப்போஸ் வேலைவாய்ப்பு கம்மியாக கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் வெர்டிக்கல் க்ரோத், வேலைவாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஹரிசான்டல் க்ரோத். புரியுதா? புரியுது. அப்போது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய பில்டிங் எவ்வளோ வேணாலும் கொண்டு வந்துடலாம், நம்ம எவ்வளவு வேலை வாய்ப்புகளை ஏன்னா லேண்டுன்றது ஒரு ஃபிக்ஸட் அளவு தான் இருக்கும். தமிழகத்தில் இன்னும் உபயோகப்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரிக்காக உபயோகப்படுத்தக்கூடிய லேண்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் எவ்வளோ ஜாபை நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ வர்ற ஒருத்தருக்கு 1000 ஏக்கர் கொடுத்துட்றேன், 50 ஏக்கர் கொடுத்துட்றேன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா, நாளைக்கு அது வெறும் காடாக தான், எப்படி சிப்காட்டை பற்றி சொல்லியிருந்தாங்களோ அது மாதிரி வெறும் காடாகவே இருந்ததுன்னா, we should put every square feet into a better use. We should put high-rise building factories. We should put plug and play factories. ஒவ்வொரு இதுக்கும் பக்கத்திலேயே ஒரு ஒர்க்கர்ஸ் குவார்ட்டர்ஸ் அல்லது மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் பீப்புளினுடைய சேவிங் கேம்ப்ஸ், இது மாதிரி ரெண்டையும் சேர்த்தே அனௌன்ஸ்மெண்ட்டு. எம்எஸ்எம்இ மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், விஷன் ஓரியன்ட், செக்டர் ஓரியன்ட், எஃப்டிஏ ஓரியன்ட், ஃபெசிலிட்டி ஓரியன்ட், ஏதாவது ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கணும் இல்லைங்க சார். அந்த அறிவிப்பு முதலீட்டு மாநாட்டிலே
சில பேர் வந்து ஒரு சர்ச்சையான என்ன ஆகிட்டு இருக்குன்னா இது ஃபேக்காக இருக்காங்க, இன்வெஸ்டர்லேயே ஃபேக்காக இருக்காங்க. ஒரு பெர் கேபிட்டல் இன்கமே ஒரு 1,00,000 ரூபா தான் இருக்குது, அவங்கள வச்சு பலாயிரம் கோடி அப்படின்னு ஒரு சர்ச்சையாக இருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் தவறான புரிதல். ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பண்ணுறது இது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், புது டெக்னாலஜி, வெளிநாட்டில் இருக்கேன், இந்தியாவுக்கு வரேன். ஒரு இடத்துல நான் ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணுறச்சு எவ்வளோ மினிமம் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குமோ அதுதான் வச்சுப்பேன். ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுவேன். ஐ ஹேவ் திஸ் டெக்னாலஜி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஒரு அக்ரிமெண்ட் போடலாமா, ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது இருக்கிற ஃபெசிலிட்டிலேருந்தே பண்ணி அமைச்சிட்டு அப்ரூவல்லாம் வாங்கிட்டு பிஸ்னஸ் எல்லாம் ஓகேன்னு உடனே நான் இப்போ இங்கே வந்து தொழில் தொடங்குவேன். அப்போ நான் வந்து ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலில் அக்ராஸ் இன்டர்நெட் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். பப்ளிக் இஷ்யூ வர போகிறேன்னா, ஐபிஓ வருவேன்னா, அல்லது எந்த அளவுக்கு என்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி போட போகிறேன்னு இன்றைக்கே அதெல்லாம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அதுக்காக அந்த கம்பெனியை ஃபேக்குன்னு சொன்னாங்கன்னா புரிதல் அற்றவர்கள். ஒரு இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம், ஒரு ஈகோ சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்ன்றது புரியாதவர்கள் பேசுகிற பேச்சு ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் அப்படி எந்த கம்பெனியும் ஃபேக்காக இருக்காதா சார்? ஒரு இன்வெஸ்ட் ஃபேக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஃபேக்காக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு தொழில்துறை அமைச்சராகனா ஃபேக்காகவே ஆளுங்களை கூப்பிட்டு வந்து நான் எம்ஓஇயை போட்டுட்டு அதையா நீங்கள் பார்ப்பீங்க? இன்னைக்கு கைத்தட்டுறதையா நாங்கள் பார்ப்பீங்க? 6 மாதம் கழித்து நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்க, எவ்வளோ சார் ஜாப் கொடுத்தீங்க, நீங்கள் சொன்னீங்களே அந்த எம்ஓஇ கையெழுத்து போட்டிங்களே, இப்போ ஏன் வரல இந்த இடத்துலன்னு. அப்போ நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர்றவங்களெல்லாம் இழுத்து போட்டு எம்ஓஇ போடுவேன். நானும் பேசியிருப்பேன். தேவையா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பேன். சில தேவைகள் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்து எனக்கு அன்ரீசனபிளாக இருந்தால் வேண்டான்னு கூட விட்டுருப்பேன். இதைத்தானே டிஆர்பி ராஜா சொன்னார். ஏன் வந்து டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு போச்சு, நீங்கள் ஏன் கொண்டு வரலன்ற போது, இன்னும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அன்ரீசனபிளாக இருந்தது. அந்த அன்ரீசனபிளுக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வேண்டான்னு விட்டுட்டோம். தப்பே இல்லையே. ஸோ இது மாதிரி சொல்கிறவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். இது மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இந்த டேட்டாஸை கொடுங்க, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோன்றது கன்ஸ்ட்ரக்டிவ். கிரிட்டிசிசம் இஸ் பொலிட்டிக்கல். நான் இதை ஒத்துக்கல. ஐ திங்க் வந்திருக்கிற 97 முதலீட்டாளர்களும் ஒரு ஜென்யூனான ஒரு ஆர்கனைசேஷன். நம்பர்ஸில் ஏற்றுதல் மாறுதல் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு தொழில் 3000 கோடிக்கு நான் வந்து ஒரு ரெவென்யூ பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. தமிழகத்தில் இருக்கேன், என்னுடைய ஃபேக்ட்ரி இருக்குது, 3000 கோடி டர்ன் ஓவர்னா மினிமம் 10% என்னோடது மெயின்டெனன்ஸ்க்காக நான் செலவு பண்ணுவேன். மெயின்டெனன்ஸ்னால் இருக்கிற மெஷினை மாற்றுறதா இருக்கலாம், அல்லது ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம், அல்லது பில்டிங் கட்டுறதா இருக்கலாம். 10% 300 கோடி, 5 வருஷத்துக்கு 1500 கோடி. இப்போ நான் உங்ககிட்ட எம்ஓஇ போட்டுக்கலாம், 2000 கோடி நான் அடுத்த 5 வருடத்தில் செலவு பண்ணுறேன், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது நீங்கள் இல்லைனாலும் நடக்கும், எம்ஓஇ இல்லைனாலும் நடக்கும். ஏன்னா என் தொழிலுக்காக நடக்கிறது. எது முக்கியம்னா புதுசாக என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் 10,000 பீஸ் பண்ணுறேன், 20,000 பீஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இன்னும் லேண்ட் வேண்டியிருக்கு, எனக்கு இன்னும் ஃபெசிலிட்டிஸ் வேண்டியிருக்கு. அல்லது புதுசான ஒரு முதல் முறையாக வந்து நான் தொழில் பண்ணுறேன். இதுதான் முக்கியம். இதுதான் க்ரீன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை இவங்க சொல்லியிருக்காங்க 50% க்ரீன் ஃபீல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எக்ஸலண்ட். கன்வர்ஷன் பார்ப்போம். 50மே கன்வெர்ட் ஆகிடுச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு கீர்த்தனா. ஹேட்ஸ் ஆஃப் டு கீர்த்தனா. இவங்க சொன்னதில் 50% நடந்தால் கூட அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுடைய உழைப்பு என்ன, அதுக்கு கிடைத்த விலை தான் பரிசு தான் அது. ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி. அவங்க வந்து ஒரு நல்ல டைரெக்ஷனில் போயிட்டு இருக்கிறத பார்க்க. அட்லீஸ்ட் ஒன்று பண்ண தானே தெரியும். நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா தண்ணியில் குதிச்சா தானே முடியும். இப்போ தண்ணியில் குதிச்சிட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. 90 நாளைக்குள்ள வந்து நின்று ஒரு ஈவெண்ட்டை நடத்திட்டாங்கல்ல. அது 2 நாளில் நடத்தட்டும், 1 வாரத்தில் நடக்கட்டும், நல்லா பிளான் பண்ணி நடக்கட்டும், தண்ணியில் குதிச்சிட்டாங்க. ஐ திங்க் ஷி இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்விம்மிங் அக்ராஸ். கற்றுக்குவாங்க. ஏன்னா வாழ்வா சவா நிலை, அப்போ கற்றுக்குவாங்க. ஐ எம் ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.